இராமாயணம் தர்மத்தின் உதயம். தூரத்தில் சரையு நதியின் அலையோசை. காலம் அது பல கதைகளைச் சொல்லும். ஆனால் சில கதைகள் காலத்தையே உருவாக்கும். இது தர்மம் தலைத்தோங்கிய திரேதாயுகம். பாரத தேசத்தின் புண்ணிய பூமியில் சூரிய குலத்தினர் ஆட்சி செய்த மாபெரும் பேரரசு அயோத்தி. அயோத்தி எவராலும் வெல்ல முடியாதது என்ற பொருள் கொண்ட பெயர். அங்கு அகன்ற வீதிகள், பொன்னால் மின்னும் மாளிகைகள், பசி அறியாத மக்கள், பொய் அறியாத மனங்கள். தர்மத்தின் 4 கால்களும் உறுதியாக நின்ற அந்த புண்ணிய மண்ணை சக்கரவர்த்தி தசரதர் ஆட்சி செய்து வந்தார். தசரதர் தேவர்களுக்கே போர்க்களத்தில் துணை நின்ற மாவீரன், சொன்ன சொல் மாறாத சத்தியவான். அவருக்கு 3 தேவியர்: அருள் நிறைந்த கௌசல்யா, வீரமும் துணிவும் மிக்க கைகேயி, அமைதியே உருவான சுமித்ரா. அரசனிடம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இருந்தன: செல்வம், புகழ், வலிமை, மக்களின் அன்பு. ஆனால் அந்த மாளிகையில் ஒரு மழலை சத்தம் மட்டும் கேட்கவில்லை. எனக்குப் பின் இந்த தர்மத்தை யார் காப்பார்? என் சூரிய வம்சம் என்னோடு முடிந்துவிடுமா? இந்த கேள்விகள் ஒரு மன்னனின் இதயத்தை ரணமாக்கின. ஒவ்வொரு நாளும் சரையு நதிக்கரையில் நின்று விண்ணை நோக்கி அவர் செய்த பிரார்த்தனை, அது ஒரு மன்னனின் வேண்டுதல் மட்டுமல்ல, ஒரு தந்தையின் ஏக்கம். அந்த பிரார்த்தனையின் அதிர்வு விண்ணுலகை எட்டியது. அப்போது காலம் தனது அடுத்த அத்தியாயத்தை எழுத தயாரானது. ஒரு மன்னனின் ஏக்கம் விண்ணை எட்டியபோது அதற்கு பதில் வராமல் இருக்காது. அயோத்தி அரண்மனையில் குலகுரு வசிஷ்டரின் அறிவுரைப்படி புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. மகாமுனிவர் ருஷ்யஸ்ருங்கர் தலைமையில் யாகசாலை அமைக்கப்பட்டது. புனித குசங்கள் பரப்பப்பட்டன. வேள்விக் குண்டம் எழுப்பப்பட்டது. அக்னி ஏற்றப்பட்டது. ஓம் என்ற மந்திர முழக்கம் அந்த பகுதியையே புனிதமாக்கியது. நெய்யும் சமித்துகளும் அக்னியில் சமர்ப்பிக்கப்பட்டன. ஒவ்வொரு மந்திரமும் ஒரு வேண்டுதலாக ஆகாயத்தை தொட்டது. ஒவ்வொரு அர்ப்பணிப்பும் ஒரு நம்பிக்கையாக எரிந்தது. திடீரென அக்னி குண்டத்திலிருந்து ஒரு தெய்வீக ஒளி பிரகாசித்தது. அக்னி தேவன் நேரில் தோன்றி ஒரு பொற்கலசத்தை தசரதரிடம் அளித்தார். மன்னனே, இதோ தேவாமிர்தம் போன்ற பாயசம். இதனை உன் தேவியருக்கு கொடு. உன் குலம் தழைக்கும். அந்த வார்த்தைகள் ஒரு வரமாக மட்டுமல்ல, ஒரு வம்சத்தின் எதிர்காலமாக இருந்தது. மகிழ்ச்சியில் திளைத்த தசரதர் அந்த புனித பாயசத்தை கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா மூவருக்கும் பகிர்ந்தளித்தார். அரண்மனை முழுவதும் நம்பிக்கையின் ஒளி பரவியது. அயோத்தி மக்கள் ஒரு அதிசயத்திற்காக காத்திருந்தனர். காலம் ஒரு புதிய பிறவியை எழுத தயாரானது.